ஜெய் வாசவி. இன்று 27வது ஸ்லோகம். யஜ்ஞே தபசி தானேச ஸ்திதிஹ சததி சோச்யதே கர்ம சைவ ததாதீயம் ஸ்ததித் ஏ வாபி தீயதே. வேள்வியிலும் தவத்திலும் தானத்திலும் நிலைத்திருப்பது சத் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பிரம்மத்தின் பொருட்டு செய்யும் கர்மமும் சத் என்றே இயம்பப்படுகிறது. யாகம், தபசு, தானம் ஆகியவைகளை முறையாக செய்தால் அவைகள் இயல்பாகவே சத் என்னும் சொல்லுக்கு இலக்காயிருக்கின்றன. சான்று ஒன்று எடுத்துக்கொள்வோம். உயரமாக வீடு கட்டுவதற்கு முதலில் மூங்கில், பலகை முதலியவைகளை கொண்டு சாரம் கட்டுகிறோம். வீடு கட்டுவது நிலைத்துள்ள செயல், சாரம் கட்டுவது நிலையற்ற செயல். அப்படி இருந்தும் சாரம் கட்டினால்தான் வீடு கட்ட முடியும். நிலைத்த செயலுக்கு துணை புரிகின்ற அளவு சாரம் கட்டுதல் இன்றியமையாத செயல் ஆகிறது. யாகம், தபசு, தானம் ஆகியவைகள் தம்மளவில் நிலைத்த செயல்கள் ஆகா. நிலைப்பொருளாகிய தெய்வத்தை அடைவதற்கு அவைகள் பயன்படுகின்றனவாதலால் அவைகள் சத்தென் கர்மங்கள் எனப்படுகின்றன. முறை தவறி செய்யப்படும் பொழுது சத்தென்ற மந்திரத்தை உச்சரித்து செய்து வந்தால் அவைகளில் உள்ள குறைபாடுகள் நீங்கி அவைகள் நாளடைவில் நலம் பெறுகின்றன. அதற்கும் சான்று ஒன்று எடுத்துக்கொள்வோம். பத்ரிகாசிரமம் செல்ல விரும்பும் மனிதன் ஒருவன் இந்தியாவின் தென்முகமாக நடந்து செல்வானானால் அது முறை தவறிய முயற்சி. தனது விருப்பம் இமயமலையில் பத்ரிகாசிரமம் போய் சேர்வது என்று அவன் வழி நெடுக சொல்லி வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது விஷயம் தெரிந்த ஆள் ஒருவன் அவனுடைய செயலை திருத்தி அமைக்க தோன்றி வருவான். தென் திசையை நோக்கி போகலாகாது, வடதிசையை நோக்கி போக வேண்டும் என்று ஆணை பிறக்கும். பிறகு அவன் பத்ரிகாசிரமம் போய் சேர்வான். அங்கனம் கடவுளை குறித்து செய்யும் செயல் துவக்கத்தில் குற்றமுடையதா இருந்தாலும் அது விரைவில் திருத்தி அமைக்கப்படுகிறது. தன் பொருட்டு செய்யும் கர்மம் எவ்வளவு நல்லதா இருந்தாலும் அது கேடுடையதாகிறது. கடவுள் பொருட்டு செய்யப்படும் கர்மம் எவ்வளவு குற்றமுடையதா இருந்தாலும் அது விரைவில் சத் கர்மமாய் மாறி மேன்மை விடுகிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம்.